வார பலம் பலம் வரும் உலகம். இஸ்லாமிய சகோதரர்களை கிழக்கு மாகாண ஆளுநராக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார்களாம். கிழக்கு மாகாணம் எங்களது தமிழ் இளைஞர்கள் உயிரை உடலை மண்ணுக்கும் இரத்தத்தினை ஆகுதியாக்கி இந்த மண்ணில் ஒரு சமாதானம் நிலவ வேண்டும், இந்த மண்ணில் மாற்றம் பெற வேண்டும், தமிழர்கள் தலைமிந்து வாழ வேண்டும் என்கின்ற உணர்வோடு போராடி இன்று அபயங்களை இழந்து கைகளை இழந்து கால்களை இழந்து குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற போதும் எங்களது கிழக்கு மாகாணம் எங்களுக்குரியது. கிழக்கு மாகாணத்தை ஆள்வது தமிழாக இருக்க வேண்டும், அதுவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியாக இருக்க வேண்டும். சபை கிழக்கு மாகாண சபை முதலமைச்சராக நான் எப்படி வந்தேன் என்று சொன்னா இன்றைக்கு சொல்லி ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வாய் துறக்கிறேன். கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக வந்தது ரவுஃப் ஹக்கீமாக அல்ல, முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரால் அல்ல. அது குறிப்பாக இன்று இருக்கின்ற கல்வி அமைச்சராக இருக்கிற இந்த தொடர்புக்காக சொல்ல வேண்டிய தேவை, ஃபர்ஸ்ட் டைம் வாய் துறக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. கல்வி அமைச்சராக இருக்கிற சுசில் பிரேமஜயந்த அவர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு UPFA செக்ரட்டரி ஜெனரலாக இருந்த போது அவருடைய அலுவலகத்துக்கு அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் கட்சி எம்பிமார் 15 பேர் இருந்தாங்க. UPFA 14 பேர், JVP ஒரு ஆள். எல்லோருக்கும் அழைப்பு விடுத்து அதில் 13 பேர் வந்திருந்தாங்க. JVP அவங்க அந்த அதுக்கு ஆதரவு தர இயலான, ஏன்னா அவங்க கூட்டாத்தான் இருந்தாங்க. சுபைர் என்று ஏறாவூரை சேர்ந்த எங்களுடைய அவரும் அதுக்கு ஆதரவு தரவேலான்னு சொல்ல இருந்தாலும் பிள்ளையான் உட்பட அந்த கட்சியிலே இருந்த 13 பேரும் நசீர் அகமதுடைய பேரை சொல்லி அபிடவிட் கொடுத்த வரலாறு தான் வரலாறு. அதை கொடுத்ததால முஸ்லிம் காங்கிரஸுக்கு ஆப்ஷன் இல்லாம போச்சு. ஏண்டா ஆட்சியில 13 39 37 எம்பிமார்ல 13 பேர் நசீர் அகமது பேரை சொல்லி நசீர் அகமது செய்யலாம் அபிடவிட் கொடுத்தாங்க. அதுல உதுமா லப்ப உட்பட அவங்க தான். அதால முஸ்லிம் காங்கிரஸ் அதுலேயும் ஒரு ஆள் ஏலான்னு சொன்னார் எங்களுடைய ஜமீல். 6 பேர் நாங்கள் மற்ற மெம்பர் சைன் பண்ணோம். அவங்க சைன் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் ஆட்சியில் வந்தோம்.